ஏண்டா வீரா, தசரா வேஷம் கட்டிருக்கியா? ஏய், வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியுதா? போயா. என்னடா? வாங்கடி, வைங்க. என்னடா இதெல்லாம்? பார்த்தா தெரியலையா? தாம்பூலம். என்னடா பேசுற? சம்பந்தம் பேச வந்திருக்கேன். உயிரோட இருந்தா தானே. தாம்பலத்தை அடிச்சு வந்திருக்க உன் மூச்சு. என்னையோட அடிக்க வர போறோம். ஓடி. அவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சா? ஐயோ, வாடி. மங்கா, போய் அவனை புடி. மங்கா, அவனை விடாத. நீ உள்ள போனா பாத்து. இந்த மங்க கிட்டே வச்சுக்கிறீங்களாடா? இனிமே நீங்க பாத்துக்கோங்க அவங்கள. இந்தடா வாங்க, உனக்கு தான்டா. இந்த வாங்க, இந்த பக்கம் வருவியா? ஏய், ஓடுறாங்க. ஓடுறா, ஏன் சோடு ஏதுரே. ஓடுறா, ஓடு ஓடு ஓடு. ஐயோ வாடி, வேண்டாயா, அவரை விட்டுருங்க. உங்க காலை பிடிச்சு கேக்குறேன், வேண்டாம் விட்டுருங்க. அவரை விட்டா எனக்கு யாரும் இல்ல. ஆமா ஆமா, நீங்களாவது சொல்லுங்கம்மா. உங்க கால விழுற, அவரை விட்டு கொள்ளாதீங்க மாமா. வேண்டாம் மாமா, கொன்னுடாதீங்க. நிறுத்துறா. ஏய், உங்க அப்பனை கொன்ன அன்னைக்கே உன்னையும் கொன்னு இருக்கணும். ஏன் கொல்லலன்னு தெரியுமா? என் பொண்ணு ஆத்மா சாந்தி அடையாதுன்னு தான். என் பொண்ணு காதலிச்சாங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ஒண்ணுமே இல்லாத உன் அப்பனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்தேன். என் ஆஸ்தில சரிபாதி எழுதி கொடுத்துட்டேன். ஆனாலும் அவன் திருப்தி அடையல. வெட்டி பயிலா சுத்தி பொறுக்கி மாதிரி யார் யாரையோ கூட வச்சுக்கிட்டான். ஒரு வப்பாட்டிய துணையா வச்சுக்கிட்டு என் பொண்ணை கொலை பண்ணிட்டான். அதுக்கு தாண்டா அவன் அப்பனை துண்டு துண்டா வெட்டி கொன்னோம். உன்னையும் கொன்னிருப்போம். ஏன் கொல்லல தெரியுமா? என் பொண்ணு ஆத்மா சாந்தி அடையாதுன்னு தான். அன்னைக்கு ஒரு பொண்ணு காரணமா தான் உன்னை விட்டுட்டேன். இன்னைக்கு இந்த பொம்பளைங்க காரணமா தான் மறுபடியும் உன்னை விடுறேன். போ, போடா, பொழைச்சு போ. மங்கா, என்னடா குள்ளப்பையிலே, எக்ஸசைஸ்லாம் பயங்கரமா இருக்கு.
அது இந்த எக்ஸசைஸ் எதுக்குன்னா நான் சொல்ல மாட்டேன். வெக்கப்பட்டதெல்லாம் போதும், என்ன விஷயம்னு சொல்லு. எதுக்குன்னா சரி வேணா விடு. என்ன இவ்ளோ வெக்கப்படுற? சொல்லுடா. சொல்லட்டுமா? சொல்லிடுவேன். என்னன்னு சொல்லு. தப்பா நினைக்க கூடாது. எதுவும் நினைக்க மாட்டேன், சொல்லு. எதுக்குன்னா நான் ஒருவேளை இந்த தொட்டியை தூக்கிட்டேன்னு வெயி, தூக்கிட்டேன்னு வெயி, இதேதான். தூக்கின பிறகு நான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு வெயி, தாலி கட்டினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு முதலிரவு நடக்கும் போது இந்த எக்ஸசைஸ் யூஸ் ஆகும்ல, அதுக்கு தான் இப்பல இருந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். முதலிரவு கேக்குதா உனக்கு? முதலிரவு அது ஏன் கூடயா? இல்ல நான் சொல்றது கரெக்ட் தான். அது ஏன் எதுக்கு நீங்க கோச்சிக்கற? குள்ள பைலே, உனக்கு நான் கேக்குறேனா? ஓடாதடா, நில்லு நில்லுன்னு சொல்றேன்ல. ஏய், முதலிரவு வேணுமா? முதலிரவு உனக்கு இதால தான்டா முதலிரவு. இந்த குள்ள பையலுக்கு ஏன் கூட முதலிரவா? ஓடாத, நில்லுடா. டேய் நில்லு. கதவு ஜன்னல்லாம் சாத்தி இருக்கு. நீ எப்படி என் ரூம்குள்ள வந்த? வேணா, கிட்ட வராத. அப்பா, சந்திரிகா, கதவு தரமா? தாத்தா, என்னாச்சுமா? தாத்தா, என் ரூம்குள்ள யாரோ வந்திருக்காங்க. அங்க வரலே, அங்க. நல்லா பாருடா. என்னாச்சு சந்திரிகா? பாரு. கொஞ்சம் பாருங்களே. இங்க யாரையும் காணோமேம்மா. யார சொல்ற? பாருங்கம்மா. இல்லம்மா, நான் பாருங்க. இங்க தான் இருக்கா. பாருங்களே. இங்க தான். எங்கேயும் யாரும் இல்ல. சரிம்மா. சரிம்மா, சரிம்மா. அப்பா, என்னப்பா என்னென்னமோ பேசுற? அதான்டா எனக்கும் புரியல. அன்னைக்கு என்னடானா காக்கா எலினா, ஆனா காக்காவும் இல்ல எலியும் இல்ல. இன்னைக்கு பார்த்தா கதவு மூடி இருக்கு, ஜன்னலும் மூடி இருக்கு. யாரோ வந்தாங்கன்னு சொல்றா. இது சரியில்லையேடா. என் பேத்தி தெரியும். உங்க வீட்ல ஒரு அபூர்வ சக்தி நுழைஞ்சிருக்கு. நாளைக்கு உங்க வீட்ல ஒரு அற்புதம் நிகழப்போகுது. நாளைக்கு நானே உங்க வீட்டுக்கு வரேன். கிளம்புங்க. ஹரஹர மகாதேவா, சம்போ சம்போ சங்கரா. அக்கா, நீ இங்கதான் இருக்கியா? எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, சொல்லட்டுமா? நீ ராமாயணத்துல கைகை கூட வந்த மந்திரா மாதிரி என் வீட்ல இருந்து வந்து என் கூடவே செட்டில் ஆயிட்ட. நீங்க நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் யாரும் ஒன்னும் சொல்ல போறது இல்ல. சொல்லுமா? சொன்னதுக்கு அப்புறம் திட்டக்கூடாது. ஐயோ, சொல்லுடி. அது ஒண்ணும் இல்ல. நம்ம சந்திரிகாக்கு இன்னைக்கோ நாளைக்கோ எப்படியோ கல்யாணம் ஆக போகுது. அப்புறம் அவ மாமியார் வீட்டுக்கு போயிடுவா. இதுல என்னடி ஆச்சரியம்? எல்லா பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு
அவங்க மாமியார் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அதே மாதிரி தான் என் பொண்ணும். நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் போ. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. நீ கல்யாணம் பண்ணிக்கணும், உன் மாமியார் வீட்டுக்கு போகணும், அப்புறம் 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். இல்ல நீ கல்யாணம் பண்ணிட்டு உன் கூடவே என்ன கூட்டிட்டு வந்துட்ட. அப்போ அக்காவும் மாமாவும் தானே எனக்கு என்ன வேணும்னு நல்லா பாத்துக்கணும். சரி. அப்போ அப்போ மாமாவோட ஒரு பிள்ளை பெத்துக்கிட்டு நான் உனக்கு கொடுத்துடுறேன். அடியே, அவரே ஏன் புருஷன். அதனால என்ன இப்போ? அவன் தொட்டியை தூக்கிட்டான், நீ போய் அவனுக்கு பெத்து கொடு. அவனா 10 ஜென்மம் எடுத்தாலும் அவனால தொட்டியை தூக்க முடியாது, எனக்கு தெரியுமே. ராஜமௌலி ஏ மங்கா, அவன் தொட்டியை தூக்கிட்டாண்டி. அவனாவே தொட்டி